ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜீப்ரா பற்றி படிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜீப்ராவோட ஃபர்ஸ்ட் வீடியோ, ஃபர்ஸ்ட் பார்ட். ஓகே, பார்ட் நம்பர் 1. ஸோ இது மாதிரி நான் அப்படியே இந்த அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜீப்ராவை ஃபுல்லாக கண்டினியூஸாக பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 போட போகிறேன். வீக்லி சண்டேஸ் மட்டும்தான் அல்ஜீப்ரா ரிலீஸ் பண்ண போகிறேன். ஸோ நடுவில் வீக்லி 6 days, மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் என்னோடய இன்னொரு வீடியோஸ்லாம் போயிட்டுருக்கேன். என்னென்னா சிபிஎஸ்சி 11th மேக்ஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ அதுதான் கண்டினியூ பண்ண போகிறேன். இது வந்து சண்டேஸ்னால் நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சைக்கிளிக் குரூப் வீடியோ, இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் பற்றி நம்ம போட்ட வீடியோஸ்லாம் நிறைய ரீச் ஆகிருக்கு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. சைக்கிள் குரூப் வீடியோலாம் சீரியஸாக 1Kலாம் டச் பண்ணியிருக்கு. என்னை பொறுத்தவரைக்கும் 1K பெரிய விஷயமா தோணுது. ஓகேங்களா? ஸோ இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்க்கும் நல்ல வரவேற்பு இருக்குது உங்ககிட்ட இருந்து. நிறைய பேர் பார்க்குறீங்க, ப்ளேலிஸ்ட் நிறைய பேர் வாட்ச் பண்ணுறீங்க. ஏன்னா அது பார்ட் அப்படியே ஒரு 13-14 பார்ட்ஸ் கிட்ட இருக்கனால நிறைய பேர் பார்க்குறீங்க. சரிங்களா? ஸோ அதனால் நான் என்ன யோசிச்சேன்னா, நிறைய பேர் கமெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிங்க, உண்மையிலே கேட்டிருக்கீங்க. போய் பார்த்துக்கோங்க, வேணாம் டவுட்டாக இருந்துச்சுன்னா. யாராக கேட்டவங்க கிட்டலாம் வீடியோ அப்படின்னு ஒரு சில பேர் நினைப்பீங்க, அப்போல்லாம் இல்லை. ஸோ நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜீப்ரா, மாடர்ன் அல்ஜீப்ரா போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அதனால தான் சப் குரூப், சிமெட்ரிக் குரூப்ஸ் இதெல்லாம் கேட்டிருக்கீங்க. டவுட்ஸ் கேட்குறீங்க நிறைய பேர். நிறைய மேடம் சார்லாம் டவுட்ஸ் கேட்குறீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால தான் நான் இந்த வீடியோ ப்ளேலிஸ்ட் ஆரம்பித்தேன். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜீப்ரா பேசிக்லேருந்து, ரொம்ப பேசிக்லேருந்து, பைனரி ஆப்ரேஷன்லேருந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸோட, ரொம்ப பேசிக்லேருந்து நிறைய கான்செப்டோட சேர்த்து வச்சு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நிறைய கான்செப்ட் தெரிஞ்சுப்பீங்க. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் தான் போட போகிறேன், புரிஞ்சுப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜீப்ரா, இதுக்கு இன்னொரு பேர் மாடர்ன் அல்ஜீப்ரான்னு இருக்கும். ஓகேங்களா? மாடர்ன் அல்ஜீப்ரா, ODERN, மாடர்ன் அல்ஜீப்ரா. ஓகே, அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜீப்ரான்னு சொல்லுவாங்க, இல்லை மாடர்ன் அல்ஜீப்ரான்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா இப்போ நிறைய காலேஜஸில் பிஎஸ்சி மேக்ஸ் படிக்கிற பசங்க அல்ஜீப்ரிக் ஸ்ட்ரக்சர்ஸ் 1, அல்ஜீப்ரிக் ஸ்ட்ரக்சர்ஸ் 2, ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அப்படிலாம் நிறைய பேரில் கூடுவாங்க. இதில் நம்ம மேஜராக என்ன பார்க்க போகிறோன்னா, ஸோ இந்த வீடியோவில் ஜென்ரலாக சொல்கிறேன். ஓகேங்களா? குரூப்ஸ் சும்மா லைட்டாக சொல்கிறேன். சரிங்களா? குரூப்ஸ் உள்ள நிறைய குரூப்ஸ் நிறையா இருக்குது. டைஹெட்ரல் குரூப், சிமெட்ரிக் குரூப், மேட்ரிக்ஸ் குரூப், குவாட்ரனியன் குரூப், அப்புறம் நார்மல் குரூப், கோஷன் குரூப், சென்ட்ரலைசர், நார்மலைசர், நிறையா இருக்குது. ஓகே, ஸோ அதெல்லாம் பார்க்க போனால் நான் மேலோட்டமாக எழுதுகிறேன். சரிங்களா? குரூப்ஸ், ரிங்ஸ், அப்புறமா ஃபீல்ட்ஸ். ஓகே, ஸோ ரிங்ஸில் பாலினாமியல் ரிங்ஸு, அப்புறம் வந்து வேறு என்ன இருக்குது ரிங்ஸில், ஐடியல்ஸு, பிரின்சிபல் ஐடியல், இன்டெக்ரல் டொமைன், யூனிக் ஃபேக்டரைசேஷன் டொமைன், யூக்ளிடியன் டொமைன். ஸோ இன்டெக்ரல் ரிங்ஸ் நிறைய கான்செப்ட். ஃபீல்ட்ஸில் ஃபைனைட் ஃபீல்ட்ஸு, எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஃபீல்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது. அப்புறம் கேல்வா தியரியோட பேசிக்ஸ். ஓகேங்களா? ஸோ கேல்வா தியரியோட பேசிக்ஸ். இதை நான் எது டார்கெட் பண்ணி எடுக்கிறேன்னா, சிஎஸ்ஐஆர் நெட்டு டார்கெட் பண்ணி தான் இந்த வீடியோவை நான் போட ஆரம்பிச்சிருக்கேன். சரிங்களா? ஸோ நீங்கள் கேட்கலாம், நீங்கள் சிஎஸ்ஐ நெட்டு கிளியர் பண்ணிட்டீங்களா? நான் கிளியர் பண்ணலை. ஓகே, ஒத்துக்கிறேன். ஓகே, நான் கிளியர் பண்ணல. நானும் சிஎஸ்ஐ நெட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் எனக்கு தெரிஞ்ச கான்செப்ட்ஸை மற்றவங்க சொல்லித்தரணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. அதனால தான் இதை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா நான் படிக்கும்போது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு கான்செப்ட்ஸ்லாம் புரிஞ்சிக்கிறதுக்கு. நிறையா வீடியோஸை ரெஃபர் பண்ண, நிறையா புக்ஸ் படித்தேன். ஸோ அதெல்லாம் இங்கிலீஷில் நிறைய வீடியோஸ் இருக்கும், நிறைய வீடியோஸ் ஹிந்தியில் இது இருக்கும். அப்புறம் புக்ஸ்லாம் படிக்கும்போது கொஞ்சம் நிறைய கஷ்டப்பட்டேன். அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக கான்செப்ட்ஸ் கற்றுக்கிட்டேன். இப்போ ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அதில். நான் அப்படி தான் நம்புகிறேன். ஓகேங்களா? ஸோ இன்னும் கூட ரொம்பலாம் ஸ்ட்ராங் இல்லை, ஓரளவுக்கு போடுவேன். ஓகே, அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்கேன். ஸோ அதனால தான் நான் கற்றுக்கிட்டதை, எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லித்தரலாம், எல்லாருமே சிஎஸ்ஐ நெட்டு கிளியர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி டார்கெட் வச்சு தான் இந்த வீடியோஸை நான் மேக் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த பிளேலிஸ்ட் நல்லபடியாக கடவுள் புண்ணியத்தில் நிறையா பிளேலிஸ்ட்டாக 1 ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ 100-200 கிட்ட போய் ஃபுல் கான்செப்ட் இதெல்லாம் முடிக்கணும்னு நம்பிக்கையோடு ஸ்டார்ட் பண்ணுறோம். பார்ப்போம் எவ்வளோ தூரம் போகுது. ஏன்னா நிறையா பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறது நடக்காதுல்ல. ஸோ இது நடக்கும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? உங்களோட கோஆப்ரேஷன் தான் கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ இதுதான் என்னோடய டார்கெட். ஸோ ஆல்ரெடி 4 minutes போயிடுச்சு, ரொம்ப மொக்க போட்டுட்ருக்கேன். ஸோ நான் அதுக்கு மேலே போடலை. இப்போது கான்செப்ட்ஸ்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட டார்கெட் குரூப்ஸு ஃபுல்லாக மினிமம் ஒரு 20, மேக்ஸிமம் ஐ திங்க் 20 லெக்சர்ஸ்க்குள்ளே போட்டு குரூப்ஸையே முடிக்கலாம்னு யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ 20 weeks. ஸோ வீக்லி சண்டேஸ் மட்டும் தான். 20 weeks தான் எவ்வளோ ஆச்சு? ஸோ கிட்டத்தட்ட 4 மாதம் ஃபுல்லாக நிறைய கான்செப்ட், நிறைய ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் போட்டுடலாம். ஓகே, ஃபுல்லாக போட்டு முடிச்சிடலாம். ஸோ நிறைய ரீச் ஆச்சுன்னா வீக்லி 2 வீடியோஸ் 3 வீடியோஸ் தான் கூட போட ஆரம்பிக்கலாம். சரிங்களா? நிறைய ரீச் ஆச்சுன்னா. ஸோ ரீச் ஆகலைன்னா
அப்பயும் போடுவேன். ஓகே ஓகே, இப்போதைக்கு வீக்லி 1 போடுவோம். நிறைய ரீச் நிறைய சப்போர்ட்ஸ் வந்துச்சுன்னா நிறைய போடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ குரூப்ஸ்னு ஆரம்பிக்கிறேன். இப்போது குரூப்பில் ஃபஸ்ட்டு கான்செப்டாக பைனரி ஆப்ரேஷன் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ பைனரி ஆப்ரேஷன், ஏன்னா நிறைய பேருக்கு பைனரி ஆப்ரேஷனாலே என்னன்னே தெரியல. ஸோ அதுவே பெரிய பிரச்சனையாக இருக்குது. நான் தான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த வீடியோஸ் வந்து ரொம்ப பேசிக்கில் தான் போகிறேன். நிறைய பேர் நான் ரொம்ப அட்வான்ஸ், எனக்கு ஆல்ரெடி அவ்வளோ தெரியும் இது தெரியும்னா ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. ஓப்பனாக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ தெரியாதவங்க பாருங்கள். ஓகேங்களா? தெரியாதவங்க தான். நான் பைனரி ஆப்ரேஷன் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாத ஒரு சில கான்செப்ட்ஸாக இருக்கும். ஸோ இப்போ கூட யாரையாவது பைனரி ஆப்ரேஷன் இருங்க, பைனரி ஆப்ரேஷன்ப்பா, ப்ளஸ் பைனரி ஆப்ரேஷன்ப்பா, மைனஸ் பைனரி ஆப்ரேஷன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டு தான், தப்பு கிடையாது. ஆனால் கரெக்டாக இன்னும் ஒரு பர்ஃபெக்ஷனாக ஒரு சிஎஸ்ஐ நெட் கிளியர் பண்ண போகிற ஒரு கேண்டிடேட்னா, ஸோ ப்ளஸ்ஸு மைனஸ் பைனரி ஆப்ரேஷன் சொல்கிறத விட இன்னும் கொஞ்சம் மோர் ப்ரிசைஸாக இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா டெஃபினிஷன், பைனரி ஆப்ரேஷனுக்கே டெஃபினிஷன் இருக்குது. ஸோ அது சொல்லி ஆரம்பிக்கலாம். சரிங்களா? ஸோ பைனரி ஆப்ரேஷன் என்னென்னா, பைனரி ஆப்ரேஷன் பைனரி ஆப்ரேஷன் பைனரி ஆப்ரேஷன் நான் பைனரி ஆப்ரேஷன் எப்படி டினோட் பண்ணுறேன்னா ஸ்டார்ன்னு டினோட் பண்ணுறேன். ஓகே, என்னோடய ஸ்டார் இப்படி தான் இருக்கும், நான் ஸ்டார்ன்னு டினோட் பண்ணுறேன். ஓகேங்களா? பைனரி ஆப்ரேஷன் ஸ்டார் ஆன் எ செட் ஜி. ஜி வந்து ஏதோ ஒரு செட்டு. ஓகே, இட் கேன் பி ஃபைனைட் செட் ஆர் இன்ஃபைனைட் செட். ஃபைனைட்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபைனைட் இன்ஃபைனா, ஃபைனைட்னா குறிப்பிட்ட ஒரு 10 நம்பர், 100 நம்பர், 200 நம்பர், மாதிரி ஃபைனைட்டாக நம்பர்ஸ் இருக்கும், நமக்கு தெரியும் இல்லை நம்பர்ஸும். இன்ஃபைனைட்னா அப்படியே போய்கிட்டே இருக்கும், கவுண்ட் பண்ண முடியாமல் போய்கிட்டே இருக்கும், அது இன்ஃபைனைட். ஓகேங்களா? ஸோ ஸ்டார் பைனரி ஆப்ரேஷன் ஸ்டார்ன்னு டினோட் பண்ணியிருக்கேன். ஆன் அ செட் ஜி, ஒரு செட்டு ஜி மேலே இருக்குது. இஸ் எ ஃபங்க்ஷன். பேசிக்கலாக பைனரி ஆப்ரேஷனாக என்ன, அது வந்து ஒரு ஃபங்க்ஷன். இப்போ எங்கேயாவது போகிறீங்க, ஒரு இன்டர்வியூ போகிறீங்க, வாட் இஸ் பைனரி ஆப்ரேஷன் கேட்குறாங்க, உடனே என்ன சொல்லணும், பைனரி ஆப்ரேஷன் இஸ் அ ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் டெஃபினேஷன், எக்ஸாம்பிள், ப்ளஸ் மைனஸ்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம். பைனரி ஆப்ரேஷன் கேட்டால் ப்ளஸ் மைனஸ் தான் பைனரி ஆப்ரேஷனுங்க. இதுங்க என்னங்க கொஷின்? இப்போ இன்டர்வியூவில் பெரிய பெரிய ப்ரொஃபஸர்ஸ் இருப்பாங்க. மிஸ்டர் கோபிநாத், டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். இல்லை, வாட் இஸ் பைனரி ஆப்ரேஷன் கோபிநாத் அப்படின்னு என்னை பார்த்து கேட்குறாங்கன்னா, ப்ளஸ் இஸ் அ பைனரி ஆப்ரேஷன் சார், மைனஸ் இஸ் பைனரி ஆப்ரேஷன் சார். சார் மைனஸ் சொல்லக்கூடாது, ஸ்டார். ஓகே, மல்டிப்ளிகேஷன். ஓகே, மைனஸ் கூட ஒரு சில இடத்துல வரும், ஒரு சில இடத்துல வராது, மெஜாரிட்டி வராது, நிறைய இடத்துல கொஞ்சம் இடத்துல தான் வரும். ஓகேங்களா? ஸோ மல்டிப்ளிகேஷன் எடுத்துக்கோங்க, நம்ம நிறைய பேர் மல்டிப்ளிகேஷன் தான் சொல்லுவோம். ஓகே, ஸோ ப்ளஸ் மல்டிப்ளிகேஷன்லாம் பைனரி ஆப்ரேஷன் சார் அப்படின்னு. அவன் கேட்ட கொஷின் என்ன, வாட் இஸ் பைனரி ஆப்ரேஷன், ப்ளஸ் மல்டிப்ளிகேஷன் பைனரி ஆப்ரேஷன். எக்ஸாம்பிளாக கேட்டாங்க, பைனரி ஆப்ரேஷனா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ பைனரி ஆப்ரேஷனா என்ன, பைனரி ஆப்ரேஷன்னா ஒரு ஃபங்க்ஷன். அது என்னது வந்து ஒரு ஃபங்க்ஷன். எந்த மாதிரி ஃபங்க்ஷன்? ஸ்டார் பைனரி ஆப்ரேஷனாக என்னென்னா அது வந்து ஒரு ஃபங்க்ஷன். தட் இஸ் ஃபங்க்ஷன் எங்கேருந்து எங்கே, ஜி கிராஸ் ஜியிலேருந்து ஜிகே மேப் ஆகணும். ஓகேங்களா? ஜி கிராஸ் ஜிலேருந்து ஜிகே, அதாவது ஜி கிராஸ் ஜினா இந்த ஜி இங்கே நம்ம எடுத்த நான் எம்டி செட்டு. ஓகே, அந்த நான் எம்டி செட் எடுக்கிறோம். அந்த செட்டுக்கும் அந்த செட்டுக்குமே ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட், நடுவில் மல்டிப்ளிகேஷனாக கார்ட்டீசியன் ப்ராடக்ட். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்னது, இப்போ ஏன்னு ஒரு செட் இருக்குது, அதில் வந்து 1 2 3 இருக்குது, பின்னு இன்னொரு செட் இருக்குது. ஸோ அதில் ஏபின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏ கிராஸ் பின்னா என்ன அர்த்தம், செட் ஆஃப் ஆல் ஆர்டர்டு பேர்ஸ். எல்லா ஆர்டர்டு பேர்ஸையும் போடணும். 1, ஏ, அப்புறம் 1, பி, அப்புறம் 2, ஏ, 2, பி, 3, ஏ, 3, பி. ஸோ இதுதான் ஆர்டர் பேர்ஸ், ஏ கிராஸ் பி. ஸோ அந்த செட்லேருந்து அந்த செட்டுக்குள்ளேயே இதுக்கு எல்லா நம்பர்ஸையும் காம்பினேஷன்ஸ், எல்லா நம்பர்ஸையும் இந்த மாதிரி ஆர்டர் பேர்ஸாக போட்டு எழுதிக்கணும். ஓகேங்களா? அந்த பேரை வந்து இந்த பைனரி ஆப்ரேஷனில் உட்படுத்தி இதுக்குள்ளே கொண்டு வந்து ஜிக்கே திரும்ப நான் மேப் பண்ண போகிறேன். அந்த எலமெண்ட் வந்து ஜிக்குள்ளேயே இருக்கணும். இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் பைனரி ஆப்ரேஷன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த 2 நம்பரை ஏதோ 2 நம்பரை எடுக்கிறேன் ஜி கிராஸ் ஜிலேருந்து. இப்போது சப்போஸ் ஜிலேருந்து ஏன்னு ஒரு நம்பர் எடுக்கிறேன், பின்னு இன்னொரு நம்பர் எடுக்கிறேன். ஓகேங்களா? இந்த 2 நம்பரையும் இந்த பைனரி ஆப்ரேஷன் வச்சு ஆப்ரேட் பண்ணுறேன். இந்த ஸ்டாரை வச்சு, இந்த ஸ்டார் கேன் பி எனி திங், ப்ளஸ்ஸாக இருக்கலாம், டாட்டாக இருக்கலாம், இல்லை ப்ளஸ் மல்டிப்ளிகேஷன், டாட்னா மல்டிப்ளிகேஷன், இல்லைனா அது வந்து ஒரு மாடுலோ ஆப்ரேஷனாக இருக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி இந்த ஸ்டாரில் உட்படுத்தி இதுக்குள்ளே செலுத்தி என்ன பண்ணுறேன், இதில் இம்ப்ளை பண்ணி, ஓகே, ஏ பியில் அப்ளை பண்ணி வர்ற ஆன்சரும் சம்திங் ஏதோ சிஓ டிஓ ஏதோ வருதுன்னா அந்த நம்பரும் இந்த சி இருந்துச்சுன்னா அந்த சிக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா? சிஓ வந்து ஜிக்குள்ளே இருக்கணும். இருந்துச்சுன்னா அந்த ஆப்ரேஷனுக்கு பேர் தான் பைனரி ஆப்ரேஷன். ஓகேங்களா?
star function from G cross G to G for any a comma b in G. Okay, for any a comma b in G. Okay, இப்போ we shall write binary operation எப்படி எழுதலாம்? we shall write binary operation a star b. இந்த ஸ்டார் வந்து anything, any plus multiplication or anything இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது எக்ஸாம்பிள் பார்ப்போம் பைனரி ஆப்ரேஷனுக்கு, பார்த்தா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். ஸோ பைனரி ஆப்ரேஷன் என்னது? ஃபங்க்ஷன். எங்கேருந்து எங்கே? ஜி கிராஸ் ஜிலேருந்து ஜிக்கு போகிற ஒரு ஃபங்க்ஷன். ஜி கிராஸ் ஜினா அதுலேருந்து ஒரு எலமெண்ட் எடுக்கணும், அந்த எலமெண்ட்டை அந்த ஆப்ரேஷனில் அப்ளை பண்ணி, அந்த ரூலில் அப்ளை பண்ணி வர்ற ஆன்சரும் அந்த ஜிக்குள்ளேயே இருந்துச்சுன்னா அது இப்போ தான் பைனரி ஆப்ரேஷன். இல்லைனா அந்த பைனரி ஆப்ரேஷன் கிடையாது. ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்ப்போமா? ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் நார்மலாக எல்லோரும் போடுற எக்ஸாம்பிள் தான் நான் எடுக்கிறேன். ஓகே, Z. ஓகேங்களா? Zனா என்னது? இன்டீஜர்ஸ். ஓகே, Zனா இன்டீஜர்ஸ். இதில் நான் எடுக்க போகிற பைனரி ஆப்ரேஷன் என்னன்னா ப்ளஸ்ன்னு எடுக்கிறேன். ஓகேங்களா? பைனரி ஆப்ரேஷன் வந்து ப்ளஸ்ன்னு எடுக்கிறேன். அதாவது என்னோடய ஸ்டார் வந்து ப்ளஸ் இங்கே. ஓகே, இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்டார் ஐ கேன் ரைட் ப்ளஸ். ஓகே, இப்போது ப்ளஸ் இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் Z cross Z to Zக்கே போகிற ஒரு ஃபங்க்ஷன். இப்போது Zலேருந்து ஏதோ ஒரு எலிமெண்ட்டு ஃபார் எனி எந்த நம்பர் வேணால் எடுத்துக்கோங்களேன். ஃபார் எனி a comma b in Z, எந்த ரெண்டு நம்பர் வேணால் எடுத்துக்கோங்க, a comma b. அதை வந்து இந்த ஆப்ரேஷனில் அப்ளை பண்ணால், ஓகே, அது ரெண்டுத்தையும் a ப்ளஸ் b பண்ணால் கன்ஃபார்ம் இப்போது இது 1 இருக்கலாம், இது 2 இருக்கலாம். 1 + 2 இது 3, இல்லை இது -1, இது வந்து ப்ளஸ் போட்டு -2. ஸோ வர ஆன்சர் என்ன வரும்? ஸோ -3 வரும். கரெக்டுங்களா? ஸோ இதுமாரி எந்த ஏபி வேணால் எடுக்கலாம். ஓகே, a comma b இதுலேருந்து எடுக்கணும். அந்த ஆன்சரை ஆட் பண்ணால் வர்ற ஆன்சரும் அந்த பைனரி ஆப்ரேஷன் வச்சு அப்ளை பண்ணால் வர்ற ஆன்சர் 3 -3 ரெண்டுமே Zக்குள்ளே இருக்கும். கரெக்டாக? இன்டீஜர்ஸ் தான் என்னது? 0 +1 -1 +2 -2 தானே, அண்ட் ஸோ 1. ஸோ இந்த 3 -3 எது எடுத்தாலும் கண்டிப்பாக Zக்குள்ளே தான் இருக்கும். ஸோ a comma bன்னு இதுலேருந்து எடுக்கிறேன், ஆப்ரேஷன் அப்ளை பண்ணுறேன், வர்ற ஆன்சரும் Zக்குள்ளே தான் இருக்குது. தேர்ஃபோர் Z with this binary operation, with this operation it is binary for this set, this given set. ஸோ இந்த ஆப்ரேஷன் வந்து பைனரி ஆப்ரேஷன் ஃபார் திஸ் கிவன் செட். இந்த செட்டுக்கு இந்த ஆப்ரேஷன் வந்து பைனரி ஆப்ரேஷனாக இருக்குது, ஏன்னா கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது, மேப்பிங்கை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இப்போ இதே செட்டுக்கு வேறு பைனரி ஆப்ரேஷன் இருக்கிறேன் பாருங்களேன். அதே செட்டு இன்டீஜர்ஸ். கரெக்டுங்களா? இன்டீஜர்ஸ். என்னோடய ஆப்ரேஷன் என்ன? ஸ்டார் என்ன பைனரி ஆப்ரேஷனாக என்ன எடுக்கிறேன்னா மைனஸ் எடுக்கிறேன், நெகட்டிவ். ஓகே, சப்ராக்ஷன் எடுக்கிறேன். ஸோ மைனஸ் Z cross Zலேருந்து Zக்கே மேப் ஆகணும். ஃபார் எனி a comma bன்னு எடுக்கிறீங்க இதுலேருந்து. ஸோ அதை மேப் பண்ணால் கண்டிப்பாக சம்திங் ஏதோ ஒரு சிக்கு போகும். கரெக்டாக? ஸோ a - b எந்த ரெண்டு நம்பரும் எடுத்துக்கோங்களேன். இப்போ 1 -5ன்னு எடுக்கிறேன். ஸோ -, ப்ளஸ் ஆகிடும். ஸோ 6ன்னு வந்துடும். கரெக்டாக? நெக்ஸ்ட்டு வந்து என்ன வரும்? 1 -100ன்னு வச்சுக்கோங்க, இல்லைனா இங்கே கூட 11 வச்சுக்கோங்க, 100 வச்சுக்கோங்க, -99. ஸோ எந்த நம்பர் எடுத்தாலும் கண்டிப்பாக Zக்குள்ளே இருக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல சப்ராக்ஷன் இஸ் அ பைனரி ஆப்ரேஷன். எந்த ரெண்டு நம்பர் எடுத்தாலும் சிக்குள்ளே ஒரு நம்பருக்குள்ளே மேப் ஆகுது. தேர்ஃபோர் சப்ராக்ஷன் இஸ் எ பைனரி ஆப்ரேஷன் ஆன் த செட்டு. என்னோடய செட்டிங்க G வந்து தான் Z. ஓகே, ஆன் தி செட் Z. ஓகே, இதில் பைனரி ஆப்ரேஷனாக இருக்குது. புரிஞ்சுதுங்களா? ஸோ இது நெக்ஸ்ட்டு இன்னொரு பைனரி ஆப்ரேஷன் பார்ப்போம். நாட் அ பைனரி ஆப்ரேஷன் பார்ப்போம். இல்லைனா பைனரி ஆப்ரேஷன் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நாட் அ பைனரி ஆப்ரேஷன் பார்ப்போம். நாட் அ பைனரி ஆப்ரேஷனில் என்ன எடுக்கலாம்? நேச்சுரல் நம்பர்ஸ். என்னென்னது? நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகே, நேச்சுரல் நம்பர்ஸ் எடுக்கிறேன். இப்போது நேச்சுரல் நம்பர்ஸ் தான் நமக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்? ஸோ இட் வில் ஸ்டார்ட் 1 2 3 இப்படியே போய்ட்டு இந்த மாதிரி நம்பர்ஸ் தான் நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேங்களா? இப்போது பைனரி ஆப்ரேஷன் அடிஷன் எடுக்கிறேன். என்னோடய ஸ்டார் என்னது? அடிஷன். இப்போது ஏதாவது ரெண்டு நம்பர் அடிஷன் வந்து மேப்பிங் தானே. நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து
கிராஸு நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ்க்கே போகுது. இதில் எந்த 2 நம்பர் எடுத்துக்கோங்க, ஆட் பண்ணுங்கள், வர ஆன்சர் இதுக்குள்ளே தானே இருக்கும். 1 + 7, 1 + 2, 8 + 2, 7 + 8, 100 + 200, 4 lakhs + 7 lakhs. எதை ஆட் பண்ணால் பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான் எல்லாமே. ஸோ இதுக்குள்ளே தான் இருக்கும். therefore ப்ளஸ் இஸ் எ பைனரி ஆப்ரேஷன் ஆன் n. நேச்சுரல் நம்பர்ஸ் செட்டில் பைனரி ஆப்ரேஷன். இப்போ அதே நேச்சுரல் நம்பர்ஸில் பைனரி ஆப்ரேஷன் என்ன எடுக்கிறேன், என்னோட ஸ்டாரா மைனஸ் எடுக்கிறேன். இப்போ இது பைனரி ஆப்ரேஷனா செக் பண்ணுங்கள் பார்க்கலாம். மைனஸ் இஸ் எ பைனரி ஆப்ரேஷன் ஆன் n செக் பண்ணணும். செக் பண்ணணும்னா இப்போது ஏதாவது 2 நம்பர் எடுங்களேன். 3 - 2 1. ஸோ இதுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. நல்லா பாருங்கள், ஃபார் ஆல் a, bக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இதுலேருந்து எடுக்கிற எந்த a, b நான் எடுத்தாலும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஃபார் எனி தான் எந்த a, b எடுத்தாலும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இப்போது 3 - 2க்கு பண்ணுதுப்பா, ஓகேப்பா. 1 - 100 தம்பி எவ்வளோப்பா, -99. இவன் வந்து இதுக்குள்ளே இருக்கிறானா, மேப் பண்ணால் இதுக்குள்ளே தானே போகணும். 1 100 -100ன்னு ஒரு பேர் எடுக்கிறேன். இங்கேருந்து ஒரு நம்பர், இங்கேருந்து ஒரு பேரு. ஸோ இது மேப் பண்ணால் -99க்கு போகுது. ஸோ இது -19 இதுக்குள்ளே இருக்கா, இல்லவே இல்லை. நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்குது, நேச்சுரல் நம்பர்ஸ் 1 2 3 தான். -19 இல்லை. ஸோ இது என்னது, ஒரு பேர் ஏதோ ஒரு எந்த ஆர்டர் பேர் எடுத்தாலும், எந்த ஒரு ஆர்டர் பேர் நான் எடுத்தாலும் அதை அந்த செட்டுக்குள்ளே மேப் பண்ணணும். ஸோ இது மேப் பண்ணலை. therefore n மைனஸ், ஓகே ப்ராப்பராக அதெல்லாம், மைனஸ் இஸ் நாட் அ பைனரி ஆப்ரேஷன் ஃபார் நேச்சுரல் நம்பர்ஸ் n. க்கு வந்து மைனஸ் வந்து பைனரி ஆப்ரேஷன் கிடையாது. புரிஞ்சுதுங்களா? ஸோ நீங்கள் கேட்கலாம், இப்போ வருது பார்த்தீங்களா சார், அடிஷன் சப்ராக்ஷன் தான் சொல்கிறீங்க, மல்டிப்ளிகேஷனு நீங்கள் சொன்ன பைனரி ஆப்ரேஷன் ஃபங்க்ஷன் சொன்னீங்க, என்ன வேணா இருக்கலாமேன்னு சொன்னீங்களே, அடிஷன் சப்ராக்ஷன் மட்டும் சொல்கிறீங்களே, வேறு எதுவும் இல்லையான்னு கேட்கலாம். வேறு எல்லாம் நிறையா இருக்குது பைனரி ஆப்ரேஷன். இப்போது எக்ஸாம்பிள் போடுவோம். ஓகே, இவ்வளோ நேரம் பார்த்தது எக்ஸாம்பிள் தான், இப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் போடுவோம். இப்போது இதெல்லாம் நீங்கள் தான் செக் பண்ண போகிறீங்க, ஓகேவா? அடிஷன் இஸ் எ பைனரி ஆப்ரேஷன். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் எழுதுறேன், ஓகேங்களா? உங்களுக்கு நிறைய தெரிஞ்சு படிச்சுக்கோங்க. பைனரி ஆப்ரேஷன் எந்த மாதிரி செட்டுக்குன்னா, ஜட்டுக்கு பைனரி ஆப்ரேஷனாக இருக்கும். அப்புறம் வேறு எதுக்கு, கியூ ரேஷ்னல் நம்பர்ஸ், இதுக்கு பைனரி ஆப்ரேஷனாக இருக்கும். அப்புறம் ஆர் ரியல் நம்பர்ஸ், இதுக்கு பைனரி ஆப்ரேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சி காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், இதுக்கு பைனரி ஆப்ரேஷன். இந்த செட்ஸ்குள்ளே எந்த 2 நம்பர் எடுத்து ஆட் பண்ணாலும் அதுக்குள்ளேயே தான் வரும். ஸோ இது வந்து பைனரி ஆப்ரேஷன். நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன், ஓகேங்களா? யூஷுவல் மல்டிப்ளிகேஷன், நம்ம நார்மல் மல்டிப்ளிகேஷன் 2 × 3 அந்த மல்டிப்ளிகேஷன் தான் 6, ஓகேங்களா? ஸோ இஸ் அ பைனரி ஆப்ரேஷன். எந்த மாதிரி செட்ஸ்க்கெல்லாம் ஏதோ நான் சொல்கிறேன், இருங்க வெயிட் பண்ணுங்கள், அவசரப்படாதீங்க. பைனரி ஆப்ரேஷன்ஸ் எந்த மாதிரி செட்டுக்கெல்லாம், இதே செட்கே இருக்கும். ஜட்டுக்கு பைனரி ஆப்ரேஷன், இந்த 2 நம்பர் எடுத்து மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணால் அதுக்குள்ளே தானே இருக்க போகுது, கரெக்டு. 2 × 3 6, -2 × -100 + 200 இதுக்குள்ளே தானே இருக்க போகுது. ஸோ இது பண்ணாலும் அதான் வருது. ஏன்னா 2 × -4 -8 ஜட்குள்ளே தானே இருக்க போகுது. ஸோ பைனரி ஆப்ரேஷன் மல்டிப்ளிகேஷனும் ஆன் கியூவில் இதுவும் பைனரி ஆப்ரேஷன். நெக்ஸ்ட்டு ஆர்லேயும் பைனரி ஆப்ரேஷன், சிலேயும் மல்டிப்ளிகேஷன் இஸ் அ பைனரி ஆப்ரேஷன். எந்த 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்து நீங்கள் ஆட் பண்ணாலும் சரி, சப்ட்ராக்ட் பண்ணாலும் சரி, அது அதுக்குள்ளேயே இருக்கும், ஓகேவா? அப்புறம் மைனஸ் இஸ் எ பைனரி ஆப்ரேஷன். மைனஸ் வந்து பைனரி ஆப்ரேஷன் எந்தெந்த கேஸ்க்கெல்லாம், ஜட்டுக்கு மைனஸ் பைனரி ஆப்ரேஷன் இதை 2 நம்பர் எடுத்து பண்ணால் வரும், அதுக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் கம்யூட்டேட்டிவ் கிடையாது. கம்யூட்டேட்டிவ்னா இப்போ தெரியும். ஸோ இப்போ நம்ம பேசிக்காக பார்க்குறோன்னா தெரியாத மாதிரி நினச்சிக்கோங்க. ஸோ கம்யூட்டேட்டிவ் கிடையாது, ஓகே? பைனரி ஆப்ரேஷன், அது கம்யூட்டேட்டிவ் கிடையாது. நெக்ஸ்ட்டு ஆரில் கூட பைனரி ஆப்ரேஷனாக இருக்குது. ஏதாவது 2 நம்பர் எடுத்து சப்ராக்ட் பண்ணால் அதுக்கு ஆறுக்குள்ளே தான் இருக்கும். சியில் கூட பைனரி ஆப்ரேஷனாக இருக்குது. ஏதாவது 2 நம்பர் எடுத்து சப்ராக்ட் பண்ணால் அதுக்குள்ளே தான் இருக்கும். கியூவில் கூட பைனரி ஆப்ரேஷன். எனி 2 numbers you just take and subtract it, you will get again the same not the same number, you will get another number that is also belonging to same set, கரெக்டாக? ஸோ ப்ளஸ் மல்டிப்ளிகேஷன் இதெல்லாம் நார்மல் நம்பர் செட்ஸ் கரெக்டாக பார்த்துட்டோம், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போது நம்பர் செட்ஸ் இல்லாத கான்செப்ட்ஸ் கூட இருக்குது. மேட்ரிக்ஸ் எடுக்கிறோம். என்னோட ஜிங்கிற செட்டு வந்து நிறைய 2x2 மேட்ரிக்ஸஸாக இருக்குது, ஓகே? இப்படி எழுதிக்கலாம், செட் ஆஃப் ஆல் 2x2 matrices, the entries belonging to, அந்த என்ட்ரிஸ்லாம் எங்கேருந்து வருதுன்னா ஆர்லேருந்து எடுக்கிறேன், ஓகேவா?
ஓகே. ஸோ இப்போது மேட்ரிக்ஸ் அடிஷன். ஓகே, என்னோடய ஸ்டார் என்னது? நார்மல் அடிஷன் கிடையாது. நார்மல் அடிஷன்னா இது நார்மலாக 1+2 தான் நார்மல் அடிஷன். மேட்ரிக்ஸ் 2 நம்பர் ஆட் பண்ணுறது நார்மல் அடிஷன் கிடையாது, மேட்ரிக்ஸ் அடிஷன் அது பேர். ஓகே, 2 மேட்ரிக்ஸ் 2x2 மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன், அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன், வர்ற ஆன்சர் எங்கே இருக்கும்? 2x2 தான் இருக்கும். ஸோ மேட்ரிக்ஸ் ஸ்டாண்டர்ட் தட்டிவிடும் ஒரு ஃப்ளோவில். ஸோ மேட்ரிக்ஸ் அடிஷனும் ஒரு பைனரி ஆப்ரேஷன் அந்த செட் 2x2வா. ஸோ அதே மாதிரி 3x3 எடுத்துக்கோங்க, 4x4 எடுத்துக்கோங்க, 5x5 எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ மேட்ரிக்ஸ் அடிஷன் இருக்கும். நெக்ஸ்ட்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன், அது பைனரி ஆப்ரேஷனாக இருக்குமா? நம்ம தான் செக் பண்ணணும். ஸோ 2 மேட்ரிக்ஸ் எடுத்து மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி இந்த 2x2 3x3 n/n மேட்ரிக்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணால் அது அதுக்குள்ளேயே இருக்கும். கரெக்டாக ஒரு 2x2வையும் இன்னொரு 2x2 மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணால் வர ஆன்சர் 2x2 மேட்ரிக்ஸ் தான். ஸோ தட் இஸ் ஆல்சோ பைனரி ஆப்ரேஷன். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஒரு பைனரி ஆப்ரேஷன் தான். ஸோ இந்த ஸ்டார் வந்து எங்கேயாவது இதுமாதிரி யாராவது கேட்டாங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு சொல்லாதீங்க. பைனரி ஆப்ரேஷன் என்ன வேணால் இருக்கலாம். இப்போ இதே ஜட்டுக்கே இந்த ஜட்டுக்கே நான் இன்னொரு கூட பைனரி ஆப்ரேஷன் டிஃபைன் பண்ணலாம். எப்படின்னா A*B. இப்போ இந்த ஸ்டார் என்ன மீனிங் சொல்லுதுன்னா A+B+2. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் என்னோட பைனரி ஆப்ரேஷன். இந்த பைனரி ஆப்ரேஷன் இதுதான் பைனரி ஆப்ரேஷன். ஸ்டார்னா என்ன மீனிங்? நார்மல் அடிஷன் கிடையாது, நார்மல் மல்டிப்ளிகேஷன் கிடையாது, சப்ராக்ஷன் கிடையாது, டிவிஷன் கிடையாது. என்ன இந்த ஸ்டாருக்கு மீனிங்? 2 நம்பர் எடுக்கிறியா, அந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணு, கூட ஒரு 2வையும் சேர்த்து ஆட் பண்ணு. இதுதான் இந்த ஸ்டாருக்கு மீனிங். ஓகே, ஸோ இந்த ப்ளஸ் தான் நம்ம ப்ளஸ். ஓகேவா? இந்த ஸ்டாருக்கு என்ன மீனிங்? 2 நம்பரையும் ஆட் பண்ணணும், அது கூட ஒரு 2வையும் ஆட் பண்ணணும். இது பைனரி ஆப்ரேஷன். இப்போ ஜட்டில் ஏதாவது 2 நம்பர் எடுத்துக்கோங்க, எனி 2 நம்பர்ஸ், 4 சும்மா 5ன்னு வச்சுக்கோங்களேன். 2 நம்பர் ஆட் பண்ணுங்கள், 9, அது கூட ஒரு 2 ஆட் பண்ணால் வர்ற ஆன்சர் 11. ஸோ பிலாங்கிங் டு ஜட்டு தானே. ஸோ இது பைனரி ஆப்ரேஷன் தான். இது ஒரு பைனரி ஆப்ரேஷன் தான். ஸ்டார், இந்த ஸ்டார் என்ன மீனிங் சொல்லுது? A+B+2 அப்படி இல்லையா? இன்னொருத்தன் போடுறான் A+B+1ன்னு போடுறான். இது ஒரு பைனரி ஆப்ரேஷன் தான். எனி 2 நம்பர்ஸ் எடுத்து ஆட் பண்ணு, அது கூட ஒரு 1 ஆட் பண்ணால் அதுக்குள்ள பிலாங்கிங் டு ஜட்டு தான். Q தான். அதேமாதிரி ஆர்க்கு வரும், சிக்கு வரும். ஸோ இதெல்லாம் வந்து பைனரி ஆப்ரேஷன்ஸ் தான். ஸோ பைனரி ஆப்ரேஷன் தான் ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பைனரி ஆப்ரேஷனா என்ன வேணால் இருக்கலாம். மேட்ரிக்ஸில் மேட்ரிக்ஸ் அடிஷன், மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். அதேமாதிரி இதுக்கப்புறம் என்னென்ன பார்க்க போகிறோம்னா காம்போசிஷன்லாம் பைனரி ஆப்ரேஷன் பார்ப்போம். சிமெட்ரிக் குரூப் கான்செப்டில். சிமெட்ரிக் குரூப்னா என்னென்னு சொல்கிறேன். ஓகேங்களா? அப்புறம் வந்து மாடுலோ பார்ப்போம், மாடுலோ ஆப்ரேஷன்ஸ்லாம் பார்ப்போம். ஓகேங்களா? சைக்ளிக் குரூப்லாம் படிக்கும்போது Z4 பற்றிலாம், Z4 Z5 Z10லாம் பற்றி படிக்கும்போது மாடுலோ ஆப்ரேஷன்ஸ் பார்ப்போம். இதெல்லாம் வந்து பைனரி ஆப்ரேஷன் தான். ஓகேங்களா? ஸோ பைனரி ஆப்ரேஷன் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் பைனரி ஆப்ரேஷன் பற்றி தான் பேசியிருக்கேன். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டோம். ஸோ பைனரி ஆப்ரேஷன்னா நார்மல் ப்ளஸ் அடிஷன் கிடையாது. பைனரி ஆப்ரேஷன்னா என்னது? பைனரி ஆப்ரேஷன்னா இட்ஸ் அ ஃபங்க்ஷன். எங்கேருந்து எங்கே போகுது? G × Gலேருந்து அந்த ஜிக்கே போகுது. G இஸ் அ செட், ஃபைனைட் செட் ஆகலாம், இன்ஃபைனைட் செட்டாக எப்படி வேணால் இருக்கலாம். ஓகேவா? புரிஞ்சுதா பைனரி ஆப்ரேஷன் என்னென்னு? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு எறும்பு ஓடுது இப்போது. ஸோ பைனரி ஆப்ரேஷன் உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பைனரி ஆப்ரேஷன் வச்சு குரூப் டெஃபனிஷன், குரூப் எக்ஸாம்பிள்ஸ் ஒரு வீடியோவாக போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.